அடங்கல் அடங்கல் வந்துட்டு 56 அடங்கல்கள் உண்டு, 12 அடங்கல் உண்டு. இந்த இடத்துல அடிப்பட்டதுன்னா பூமியை நீங்க தானம் பண்ண வேண்டிய வந்துடும். அது என்னடா பூமியை தானம் பண்ண வேண்டியதுனா நடக்கவே முடியாதுங்க. தரையில அழுத்திட மாட்டோம். பிரசவ நேரத்தில் மாத்திரம் போட்டு அழுத்துவோம். அப்ப என்ன ஆகும்? குழந்தை பேரு நல்லபடியா சுக பிரசவம் நடக்கும். சரியா? அடங்கல் என்னன்னா அடங்கி கிடப்பதால் அடங்கல். ஒரு உயிராற்றல் என்பது அதிகபட்சம் இருக்கிற காலத்துல அந்த உயிராற்றலுடைய சக்தியானது ஒரு இடத்துல உயிர் ஆற்றல் நல்லா பார்த்துங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க. உயிர் வேற, ஆற்றல் வேற. உயிரை சிவன்னு சொல்லுவாங்க, ஆற்றலை சக்தின்னு சொல்லுவாங்க, இல்லைங்களா? அதனால்தான் உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேன். ஆற்றல் இல்லாத உயிர் இயங்காது. ஆற்றல் இயக்க வைக்கும், உயிர் அதை பிடிச்சிச்சு. எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பேட்டரி போட்டாதான் ஒரு கார் ஓடும், சார்ஜ் பண்ணாதான் கார் ஓடும். கார் ஓடுற வண்டி தான், ஆனா பேட்டரி இல்லாம கார் ஓடாது. அதே மாதிரி உடம்பு என்ற இந்த காரானது அந்த பேட்டரி இல்லாம வேலை செய்யாது. பேட்டரி என்ன சொல்றீங்களா, அந்த கரண்ட், அதுதாங்க உயிர். கார் என்பது உடல் சக்தி, சிவன் சக்தி. அதான் சிவசக்தி என்றது. சிவசக்தின்றது இறை தத்துவமா நினைச்சிட்டு எல்லாம் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நம்ம உள்ளார்ந்து பாக்குறப்போ சிவசக்தி என்றது இதுதான். சிவன் என்பது ஜீவனாகும், சக்தி என்பது ஆற்றலாகும். இந்த ஆற்றல் அதிக நிலைப்படுறப்போ என்ன செய்யுதுன்னா, அந்த அதிகத்தை வேஸ்ட் பண்ணாம எக்கோ இடத்துல சேர்த்துச்சு. இந்த சேர்த்துக்கிற இடம் தான் அடங்கல்னு சொல்றோம். அதுல அடங்கல்கள் 108 அடங்கல் இருக்குன்னு சொல்லுவோம். அதுல பேரடங்கல், சேற்றடங்கல் சொல்லிட்டு 56 அடங்கல், 12 அடங்கல் சொல்லுவாங்க. 12 அடங்கல் ஒண்ணு இல்ல, 12 படுவர்மத்துக்கான அடங்கலை பேரடங்கலா சொல்லியிருக்காங்க. 56 என்பது இன்னும் ரொம்ப முக்கியமான அடங்கல். அதை வச்சுதான் தடவல், தட்டல், திரவக்கோள். அது மாத்திரம் இல்ல, திரவக்கோள் இல்லாம உங்களுக்கு இன்னொன்னு கூட சொல்வேன். என்னன்னா உயிர் தீர்ப்பது. அடங்கல் முறையை வந்துட்டு தான் வைத்தியத்துக்கு பயன்படுத்துவாங்க, வர்மத்தை கிடையாது. நிறைய பேர் வர்மம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. திலர்த்த வர்மம்னு பேர்ல திலர்த்த தோன்றும். இல்ல, திலர்த்த வர்மம் என்பது திலர்த்த அடங்கலை தான் தோன்றும். புரியுங்களா? வர்மத்தை தோன்றல. வர்மத்தை தோணுனா அடி விழும், வர்மத்தை தோணுனா வியாதிகள் வரும். ஆனா அடங்கல் வந்து சரிப்பட்டுக்கான ஒரு இடம். அதனாலதான் அடங்கல் வைத்தியம் தான் இது. வர்ம வைத்தியம்னு இல்லை, ஆனா வர்மம் ஃபேமஸ் ஆனால் வர்ம வைத்தியம் சொல்றோம். அது அதிகபட்சம் பாத்தீங்கன்னா இது ஒரு அடங்கல் வைத்தியம் தான். அடங்கல் வைத்தியம்னா சார்ஜ் கம்மியா இருக்கு, சார்ஜ் ஏற்றி விட்டா உடம்பு தானாவே சரிப்படுது. இது மாதிரியான ஒரு விஷயம். கொஞ்சம் இது நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஞாயிற்றுக்கிழமை பார்க்குற அதிகபட்சம் நம்ம வந்து அடங்கலை தான் இயக்குவோம். ஓகேங்களா? போட்டி. ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் லெட்ஸ் கோ. இது நான் தான் அடுத்தது. ஓகே, பூமிதான அடங்கல். இந்த இடத்துல அடிப்பட்டதுன்னா பூமியை நீங்க தானம் பண்ண வேண்டிய வந்துடும். அது என்னன்னா பூமியை தானம் பண்ண வேண்டியதுனா நடக்கவே முடியாதுங்க. தரையில என்னது, தரையில காலை ஊனி நடக்க முடியாது. இதுக்கு அமிர்த நிலை அடங்கல். அமிர்த நிலை வந்து பூமி தான அடங்கல். இந்த அமிர்த இது ரெண்டுமே வந்துட்டு உயிர் போயிடும் அவ்வளவு ஈஸியா. வலி தாங்காது, அவ்வளோ வலி எடுக்கும். அதனால பத்திரமா இருங்க, அந்த இடத்துல அடிப்படாம பாத்துக்கோங்க. இந்த இடத்து பேர் இன்னொரு பேரும் உண்டு, மஞ்சள் அடங்கல் ஒரு பேர். இது லிவர் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு உங்களுக்கு வீரத்தை தரக்கூடிய ஒரு இடம். அதனாலதான் பெண்கள் என்ன செய்யணும், ஒரு மெட்டியை போட்டுக்குவாங்க. ஆண்களுக்கும் கல்யாணம் ஆன மெட்டி போடுவாங்க, பாத்துருக்கீங்களா? அந்த மெட்டி எதுக்குன்னா கல்யாணம் சாங்கியம் நினைச்சிட்டீங்க? இல்ல, அந்த மெட்டி வந்து இந்த இடத்துல தான் போட்டு டச் பண்ணிட்டே இருக்கும். அதனால வீரத்திலேயே இருப்பான், வீரன் தழும்பு இருப்பான். திருமணக்காரன் வீரம் அதிகம் வேணும் இல்லையா? அதனால கொஞ்சம் வீரம் வேணுன்றதுக்காக அந்த மெட்டியை போட்டுருது ஆணுக்கும் பெண்ணுக்கும். அது மெட்டின்னு ஒரு சாங்கியமா போயிடுச்சு. சாங்கியம் கிடையாது, இந்த இடத்த தொடும். தெரியுதா? இந்த மெட்டி எங்கெங்க தொடுது? மெட்டி 2வது வரல போறீங்க, அது தொடர இடம் எது பாருங்க. இப்ப காலை குடிஞ்சு பாருங்க, யாரும் மெட்டி போடுங்களோ? பெரிய அரசர்களும் கூட மெட்டி போட்டுக்குவாங்க. காரணம் என்ன? சண்டைக்கு போறப்ப வீரம் வேணும்ன்றதுக்காக, வேற ஒன்றும் இல்லை. மெட்டின சாங்கியம் கிடையாது, அந்த இயக்கக்கூடிய ஒரு புள்ளியா இருக்காம, அவ்வளவுதான். சரிங்களா? அடுத்தது கவரடங்கள். இந்த இடத்துல அழுத்திட்டு வலி வந்தோம்னா வயிறு சரியில்லைன்னு அர்த்தம். கான்ஸ்டிபேஷன், மலம் சரியா போலன்னா இது கவரடங்களை அழுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கவரடங்களை அழுத்தினோடனே அபானம் இயங்க ஆரம்பிக்கும், வயிறு சரியாயிடும். சரிங்களா? அதனால பிரசவத்துக்கு முன்னாடிலாம் இந்த இடத்த போட்டு அழுத்திட மாட்டோம். பிரசவ நேரத்தில் மாத்திரம் போட்டு அழுத்துவோம். அப்ப என்ன ஆகும்? குழந்தை பேரு நல்லபடியா சுக பிரசவம் நடக்கும். சரியா? இந்த ஒரு இடம் இருக்கு, இன்னொரு இடம் இருக்கு சுகப்பிரசவத்துக்கு. என்ன தெரியுமா? காக்கட்டை வர்மம். காக்கட்டை வர்மத்தையும் சேர்த்து இயக்கினா பிரசவம் நடந்துடும், இமீடியட்டா ஆகும். அதனாலதான் கர்ப்பிணி பெண்களுக்கு காக்கட்டை இயக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். காரணம் என்னன்னா அபானனும் ஜாஸ்தி பண்ணிடும். கவரடங்கள் இது வந்து அபானனை ஒழுங்குபடுத்தும். சரியா? உடனே மலம் வெளியேறும், பிண்டம். அதனால 2 லேடிஸ் காலை பிடிச்சிக்குவாங்க, 2 லேடிஸ் கையை பிடிச்சிக்குவாங்க. கையை எங்க பிடிப்பாங்க தெரியுமா? மணிபந்தம், கை மணிபந்தம் கவுளி பிடிச்சுக்குவாங்க. காலில் மணிபந்தம், காலை வந்துட்டு மணிபந்தம் இடத்தையும், அதாவது கரண்டையும் இதையும் பிடிச்சுக்குவாங்க. பிடிச்ச உடனே
அபானம் தாசி ஆகும். அபானனுக்கு சப்தம் ஒண்ணு இருக்கு, என்ன தெரியுமா? அபானனுக்கு ஒரு சப்தம் இருக்கு, என்ன? அபானனை தாசி பண்றதுக்கு ஒரு சப்தம் இருக்கு, என்ன சொல்லுங்க? பிரசவ நேரத்துல பெண்கள் சொல்லுவாங்க, பாத்திருக்கீங்களா? ஆன்னு சொல்ல முடியாது, ஆன வலின்னு சொல்லுவாங்க. எப்படி என்ன செய்வாங்க? சப்தம், அபானனுடைய சப்தம் அது, உகாரம். அதனாலதான் மயில் எப்படி கத்தோம்னா ஊ ஆ ஊ ஆன்னு கத்தோம். பிறந்த குழந்தையும் ஊஆன்னு கத்தோம். அபானன் ஏத்துறதுக்கு, மலத்தை வெளியே தள்ளுறதுக்கு. முதல் மலம் வெளியே வரப்ப என்ன திரும்ப கத்தோம்? ஊஆன்னு. அது பசி எடுத்தாலும் சரி, மலம் வந்தாலும் சரி, காது கொடுத்து கேட்டேன் கூவா கூவா. கூவா இல்லது ஊஆ சப்தம். கவரடங்கள் பாத்துட்டீங்களா? அடுத்தது கோட்டையடங்கள் நடுவுல இருக்குமா? அந்த இடத்துல அழுத்தி வலி வருதுன்னா உங்க கால் நேரா இல்லைன்னு அர்த்தம். எங்க நேரா இல்ல, கொஞ்சம் கோணையா இருந்தாலும் இதை போட்டு அழுத்தினா கால் வலி தெரியும். கால் வலி தெரியுதுன்னு என்ன அர்த்தம்? உங்க கால் பெண்ட் இருக்கு, இந்த ஹாக்கி பிளேயர் மாதிரியோ, இல்லைன்னா சரியான நேர்கோட்டில் இல்லாததோ, இல்லைன்னா பிராக்சர் ஆன வந்துட்டு இந்த இடத்துல அழுத்து வலி வந்ததுன்னா பிராக்சர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். புரியுதா? காலு கோணையை வச்சு ஒட்டிட்டாங்கன்னு அர்த்தம். கோட்டை அடங்கல். அடுத்தது பரட்டடங்கள். இது என்னத்துக்கு? மேல் நோக்கி கீழ் வரும் சக்தியும் கீழ் இருந்து மேல் நோக்கு சக்தியும் செயல்படுத்தும். என்னது அப்படின்னா, ஒரு எல்லாத்துக்கும் எனர்ஜி சுத்திட்டே இருக்கு இல்லைங்களா? சக்தி நடமாட போயிட்டே இருக்கும். அதுக்கு ஒண்ணு கீழே இறங்கி திருப்பி மேல வருது. அந்த கீழே இறங்கி மேல வருது பம்பிங் பாயிண்ட். இதுதான் உங்களுக்கு என்னது பம்பிங் பாயிண்ட் சொல்லுவோம். இது என்னன்னா, இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் எதா இருந்தாலும் சரி, அடப்பு ஜாஸ்தி இருக்குன்னா இந்த புள்ளி பயங்கரமா பயன்படும். ஆனா வெரிகோஸ் வெயின் இருக்கப்ப இது அழுத்த வேண்டாம். காரணம் என்னன்னா, சில நேரத்துல அது அந்த தசைகள் அது வெயின்குள்ள போய் காத்துக்கு போயிடும், அடப்பு வந்துடும். அதனால ஃபர்ஸ்ட் அதை இந்த என்ன சொல்லிங்க, நீடில் தெரப்பிக்கு அங்க நீடில் போட்டு எடுத்துறாங்க. அட்டையை போட்டு லைட்டா குடிக்க வச்சுட்டு கெட்ட ரத்தத்தை எடுத்துட்டு அப்புறமே இது பண்ணுங்க. கெட்ட ரத்தம் ஃபுல்லா எப்படியோ ஒரு வழியில எடுத்துடுங்க. எடுத்து ஸ்க்ரப் பண்ணுவாங்க. சில நிறைய வித்தியாசம் டெக்னிக் இருக்கு, பண்ணிட்டு அப்புறமா பண்ணுங்க. வெரிகோஸ் டைரக்டா இது பண்ண வேண்டாம். ஆனா வெரிகோஸ் உங்களுக்கு இதை போட்டா ஒழுங்கா இதை யூஸ் பண்ணிட்டே இருந்தா மறுபடியும் வராது. புரியுதா? அடுத்தது குதியடங்கள், குதிகால் அடங்கல். இதெல்லாம் ஒன்னேதான். இது வந்துட்டு குதியடங்கள் வந்து குதி குண்டலினி சக்தின்னு சொல்ல குதி சக்தியை அதிகப்படுத்தும். சரியா? இதுதான் குதிய அடங்கல் பெயர். குதிக்கால் வலி, உப்பு சேர்ந்துக்கிட்டு யூரிக் ஆசிட் சேர்ந்துக்கிட்டு குதிக்கால வலி வந்தா இதுதான் பெஸ்ட் பிளேஸ். ஓகேவா? அடுத்தது வீரடங்கல். ரெண்டு இருக்குங்க. இந்த காஃப் மசில் இருக்கு இல்லையா, காலுக்கு பின்னாடி ஒரு சதை இருக்கு தெரியுங்களா, குண்டா. கால்ல தொட்டு பாருங்க, இந்த இடத்துல ஒரு குண்டா இருக்கும் காலுக்கு பின்னாடி. அந்த இடத்துல அழுத்து வலி வந்தானா கூட வயிறு சரியில்லைன்னு அர்த்தம். அந்த இடத்துல அழுத்துனா கூட. இந்த இடத்துல போலீஸ்காரன் லத்தி சார்ஜ் பண்ற இடம் இதுதான். பார்த்திருப்பீங்களா? போலீஸ்கார யாரா ஒன்னா இழுத்து ஒரு அடி அடிச்சானா அங்கேயே சுருண்டு விழுந்துடுவான். ஆனா இந்த அடங்கல் தான் வீரத்தை தரதும். அதனாலதான் இது பேர் வீர அடங்கல் என்று பெயர். அதனாலதான் வந்துட்டு மிலிட்டரிக்கார ஷூ எல்லாம் பாத்தீங்கன்னா, நார்த்ல மேல இருக்கிறவனுக்கு ஆக்சிஜன் ஜாஸ்தி தேவைன்னா பெரிய ஷூ போட்டிருப்பாங்க, பூட்டுன்னு பேரு. அந்த பூட் எங்க போய் தொடணும்? இந்த இடத்துல போய் தொடும். பாத்திருக்கீங்களா? பூட்டுன்ற பேர் அவ்வளவு தூரம் தொடும். அப்பதான் சக்தி அந்த குளிர்ல கூட ஆக்சிஜனோட வேலை செய்ய முடியும். நம்மளே போனாலும் மலை ஏறணும்னா நாங்க இங்க வந்து ஒரு துணியை கட்டிக்குவோம். ஆக்சிஜன் பத்தலன்னு என்ன செய்வோம்? ஒரு துணியை கட்டினா போதும், ஆக்சிஜன் ஜாஸ்தி ஆயிடும். ஸோ பம்பிங் ஏரியா வீரடங்கள். வீரம் வருதுன்னா சக்தி ஜாஸ்தி இருக்குன்னு அர்த்தம். சக்தி ஜாஸ்தி இருக்குன்னா பிராணம் ஜாஸ்தி இருக்குன்னு அர்த்தம். அவ்வளவுதான். அடுத்தது சதுரடங்கள் மேல இருக்குது. அது என்ன சதுரடங்கள்னா, உங்க பிராணனை கட்டுப்படுத்தும். இது பிராணனை ஏத்தம். வீரடங்கள் வீரத்தை தந்துடும், ஆனா பிராணனை கட்டுப்படுத்தும். சதுரடங்கள் சதுரமா இருக்கும்னா என்ன அர்த்தம்னா, 4 பக்கங்களையும் இது பரப்பி விட்டுடும் பிராணனை சரியான ஒரு இடத்துல. அதனால ஒருத்தனுக்கு உயிர் அடங்கி கிடக்குதுன்னு சொல்லுவாங்க. உயிர் அடங்கிடுச்சுன்னா கோமால இருப்பான். கோமால இருக்கவனுக்கு உயிர் எங்கேயோ அடங்கி கிடக்குது. அதை எழுப்பி விடணும். இந்த பாயிண்ட் நல்லா வேலை செய்யும். யாரா இருந்தாலும். அதாவது ஒருத்தர் சும்மா வேலையே செய்ய மாட்டான் சார், எப்ப டயர்டா இருக்குன்னு சொல்லுவா. இவங்களுக்கெல்லாம் அந்த இடத்துல வந்துட்டு சதுரடங்கள் போனீங்க. ஃபர்ஸ்ட் வீரடங்கள் போட்டு அப்புறம் சதுரடங்கள் போய் இது ரெண்டும் ஒன்னா வேலை செய்ய எழுதி வச்சுக்கோங்க. வீரடங்களும் சதுரடங்களும் என்னைக்கும் ஒன்னா வேலை செய்யும். வீரடங்களை இயக்கி விட்டு சதுரடங்களை பண்ணுங்க. ஏன்னா வீரடங்கள் ஆக்சிஜன் பிராணம் ஜாஸ்தி பண்ணணும். சதுரடங்கள் அது சரியான இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துக்கும். ஆயக்கால அடங்கள் ஒன்றும் இல்லைங்க, தொப்புள் தாங்க. தொப்புள் இயக்க முறை நம்ம நேரடி வகுப்புல பெண்களுக்கு பண்றப்போ அதை பார்ப்போம். தொப்புள் அடங்களை பெருசா பயன்படுத்துறதே கிடையாது. ஆனா தொப்புள் என்ன செய்யுங்க, தயவு செஞ்சு தொப்புள் மூடி இருக்கக்கூடாது, அதனால திறந்துடக்கூடாது. அதனால குளிக்கிறப்போ ஈரத்து கையோட அந்த தொப்புள் ஒரு சுழற்சி தந்து கொஞ்சம் பெருசு பண்ணி வச்சுக்கோங்க. என்னைக்கும் மூடி இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த உறவு கொடி ரொம்ப அது என்னைக்கும் பிரீத் பண்ணிருக்கு தெரியணும் உங்களுக்கு. என்னது தொப்புள் கொடி என்ன பண்ணிட்டே இருக்கு உங்களுக்கு தெரியாதது, அது பிரீத் பண்ணுது. இன்னொரு விஷயம் தெரியுமா, அதுதான் சகஸ்ராரம். எப்ப தெரியுமா அது சகஸ்ராரம்? அது படுத்துக்கிட்டா அது சகஸ்ரமா மாறிடுது. நின்னா எப்படி தலை சகஸ்ராரமா, படுத்தா தொப்புள் சகஸ்ராரம். அதனாலதான் சிவன் நிக்கிறப்ப மேல கங்கை தலையில இருக்கும், படுத்தா விஷ்ணுக்கு லோட்டஸ் அந்த தாமரை பூ தொப்புல இருக்கும்.
இது ரெண்டுமே வந்துட்டு சக்கரங்கள், பெரிய சக்கரம். நின்னா தலையில சக்கரம், படுத்தா. அதனாலதான் விஷ்ணு வந்து நிக்கிற கடவுள் இல்ல, படுத்துட்டு இருக்கிற கடவுள்னு சொல்லுவோம். கடவுள்னு ஏன் சொல்றேன்னா, படுத்து இருக்கு சக்திக்கு ஒரு கடவுள் என்ற பெயரை வச்சுட்டு அவ்வளவுதான். புரியுதா சொல்றது? விஷ்ணு என்பவன் அனந்த சயனன். படுத்தா உங்களுக்கு வர சக்தி இருக்கு இல்ல, படுத்த உடனே ஒரு சக்தி வேணும் இல்லையா, அது அந்த சக்தி. நின்னா ஒரு சக்தி இல்லையா, அது சிவசக்தி. அதனால சிவன் தூங்க மாட்டான், விஷ்ணு எழ மாட்டான். அதனாலதான் திருப்பதில விஷ்ணுக்கு கோவம் இருக்குன்னு சொல்லுவாங்க. கோவம் என்ன அர்த்தம்? நின்னுட்டே இருக்கான் இல்லையா அவன், அதனால கோவத்துல இருக்கான்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவன் நக்கிறவன் கிடையாது, அவன் தூங்கிட்டு இருக்கவன். அனந்த சயனன் விஷ்ணு. சிவன் தூங்குறதா எங்க இருக்கு? தூங்குற சேலை இருக்கு பாருங்க. சிவன் நின்றுட்டு இருப்பான். அதான் நிக்கிற சக்தி. நீங்க நின்னா ஒரு சக்தி வர இல்லையா, அது சிவசக்தி. அது மேலும் கீழே ஓடும். படுத்தா பக்கவாட்டில் ஓடும், அதனால விஷ்ணு சக்தின்னு சொல்றோம். அப்போ மேலும் கீழே தான் ஓடுது. இப்ப பாரு, நான் யாரு? விபூதி எடுத்து இப்படி கோடு போட்ட நான் யாருங்க? சிவன். இப்படி போட்டா சரியா? இப்ப நான் காட்டுறது நான் பண்ண பாருங்க, எப்படி எனர்ஜி வேலை செய்யுது. இங்க பாருங்க, அண்டத்தையும் பிண்டத்தையும் இணைஞ்சிட்டீங்கன்னா கடவுள் நீங்களும் ஒண்ணுதான். அப்போ நீங்க உங்களுக்கு தனி கடவுள் ஒண்ணும் கிடையாது, நீங்களே அடிங்க அது மாதிரி. அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாமே உங்க வீட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்படி போட்ட நான் யாரு? இப்ப நீ உட்காந்துருக்க, நான் அப்படி போட்டேன். கை அப்படியே வச்சு இப்படித்தானே போட்டேன் சிவனுக்கு. இப்படி போடுறீங்களா? இல்ல இப்படித்தானே போடுவீங்க. சோ நான் நிக்கிறப்ப போட்டா நான் சிவன். இப்ப படுத்துக்கிட்டு இப்ப போடுறேன். இப்ப என்னாச்சு? என்னாச்சு? நின்னா இயங்கக்கூடிய சக்தி படுத்தாது நிறைய மாறிக்கு சாமி. அதனால்தான் ரெண்டு பேரை வச்சுட்டாங்க. ரெண்டு கடவுளை, திருமால் அயன். வாரடங்கள் இங்க இருக்கும். வாரி எடுக்கனால வாரி இடங்கள். ஒருத்த மயக்கம் போட்டுருந்தானா அவனை தூக்குற இடம். மயக்கம் போட்டோன்னு எழுப்புறதுக்கான திரவக்கோளை கத்துவீங்க. இப்ப கத்துக்க மாட்டீங்க, ஏன்னா நீங்க அவங்க பார்க்க கூடாது. அப்படி ஏன்னா எழுப்பிட்டீங்கன்னா அவன் வந்துட்டு உங்களை கொண்டுடுவான். அவனுக்கு அவ்வளவு சக்தி வந்தாலும் பிராணன் இறக்க போறவனை எழுப்புனீங்கன்னா அவன் எழுந்து உங்களை கொண்டுட்டு அவன் ஒரு உயிர், அது சொல்லுவாங்க, ஒரு ஆற்றலை உருவாக்க முடியாது, அழிக்க முடியாது இல்லையா, வெவ்வேறா மாத்த முடியாது. அந்த சக்தி நீங்க மாத்த தெரியல, அவங்க நீங்க போறீங்க, அவன் பொழைச்சிக்குவான். எங்க ஆசானே ஒரு கதை இருக்குது. ஒரு ஆசை இறந்துட்டாரு, வந்த பேஷன் பொழைச்சிக்கிட்டான். பத்திரமா இருக்கட்டும். சோ வீரடங்கள் எல்லாம் இப்போதைக்கு கவலை இல்லை. அப்புறமா பிறதாரை. தாரைனா லாங்கா இருக்கும், ரொம்ப பெரிய நீளமா இருக்கிறதா பேரு தாரை என்ற பெயர். தாரை என்றாலே ஒரு செயலை ஒரு தடமுறை நீளமா பண்ணானா அது பேர் தாரைன்னு சொல்லிடும். என்னன்னு? தாரை. தாரை அடங்கல்னா இந்த அடங்களே தாரை மாதிரிதான் வேலை செய்யுது. என்னன்னா, இந்த பின் முதுகு தண்டுக்கு மேல ஒரு எலும்பு இருக்கு தெரியுங்களா, அவங்க செயின் போட்டா உட்காந்து இல்ல, அது பேரு கிளிநேக வர்ணம். முதுகு தண்டு ஃபுல்லா தேய்ச்சி கீழே வரைக்கும் போய் நுனி எலும்பு இருக்கு இல்லையா, அது வரைக்கும் போய் நின்று ஒரு அழுத்தம் தந்தீங்கன்னா அதுதான் பிறதாரை தடவல். இது எப்ப செய்வோம்னா, ஒருத்தனுக்கு எல்லா அடங்களையும் செஞ்சு முடிச்சுட்டு கடைசியில பண்ணும். கடைசியில முடிக்கிறப்ப இது ஒண்ணு பண்ணிவிட்டு அவங்க உச்சியில தலையில ஒரு தட்டு தட்டிட்டு போயிடும். தலையில கை வச்சு தட்ட மாட்டோம், சும்மா எனர்ஜி தட்டும். ஓகே. அடுத்தது ஏந்தி. இது ஒண்ணும் பெருசா யூஸ் பண்றது இல்ல, ஏன்னா தேவைப்படுறது இல்ல. எங்க அண்ணன் ரொம்ப இந்த சுகர் பேஷண்ட், கை தூக்க முடியாத நிலையில இருக்கவங்க மொத்தம் இது பயன்படுத்தும். ஆனா வலி ஜாஸ்தி, அதனால யூஸ் பண்ண வேணாம். அது தொடுற இடமா நல்லா இல்ல, அதனால தொட வேணாம். அவனை வேணா ஒரு துண்டு எடுத்து அக்கலை வச்சு கொஞ்ச நேரம் வச்சுட்டு உட்காந்துக்க சொல்லுங்க, முடிஞ்சது வேலை. சரியா? ரெண்டு சைடும் வச்சுக்க சொல்லுங்க, அவ்வளவுதான். ஏந்தி இடங்கள் இல்ல, அங்க தொடர்பு உங்களுக்கு அருவருப்பா இருக்கு, சானிடைசர் போனா அதெல்லாம் தேவையில்லாம எதுக்கு, நிம்மதி அவனே பண்ணிக்க சொல்லுங்க. ஓகே. தட்டடங்கள் எங்கெல்லாம் தட்ட முடியுதோ அதெல்லாம் தட்டடங்கள். என்ன நெஞ்சி தட்டினீங்கன்னா இது தட்டடங்கள். பாருங்க, நல்லா இருக்கேன் நான் சொல்றது. நம்மள பின்னாடி ஒருத்தா நல்லா இருப்பான்னு சொன்னா அதுவும் தட்டடங்கள். தலையில பின்னாடி டீச்சர் A+B² கேட்டு சொல்ல தெரியல, பின்னாடி பட்டான்னு அது தட்டடங்கள். உச்சில குரு எல்லாம் முன்னாடி அப்படி தட்டு தட்டுறாரு, அது தட்டடங்கள். கையை தட்டுறாங்க, அது தட்டடங்கள். காலில் குதிக்கிறோம், அது தட்டடங்கள். தொடையை தட்டுறது எவ்வளவு இருக்கு பாத்தீங்களா உடம்புல தட்டடங்கள். எனக்கு லிஸ்ட் பண்ணி கொண்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை யாரு பெரிய லிஸ்ட் தரீங்களோ அவங்கள நான் அப்ரிஷியேட் பண்ணேன். எங்கெல்லாம் தட்டுறோம் உடம்புல, எங்கெல்லாம் தட்டுறோம், ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு வரீங்களா பாப்போம். அடுத்தது பையடங்கள். இங்க ஒரு பேக் இருக்குது, அந்த பேக் ஃபுல்லா எனர்ஜி இருக்குது, அதை சரியா யூஸ் பண்ண பையடங்கள். பையடங்கள் ஏத்துறது இப்போதைக்கு தேவையில்லை, ஆனா அங்க ஒரு எனர்ஜி இருக்கு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. பையடங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு அடங்கல். அது இப்போதைக்கு பெயர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நாளைக்கு கத்துக்கிறப்ப அது எங்க இருக்குன்னு தெரியும், அவ்வளவுதான். அடுத்தது ஊனடங்கள். ஊனன்ற சாப்பிட்றத மாத்தி அந்த தைராய்டோட செக்ரீஷனை நம்ம சரி பண்ணக்கூடிய ஒரு இடம், ஊனடங்கள் என்ற பெயர். இந்த தண்ணியை வாயில ஊத்திக்கோங்க, அண்ணாந்து பாத்துக்கோங்க, பார்த்துட்டு காகுல் பண்றீங்க இல்லையா, அப்ப இந்த ஊனடங்கள் தான் வேலை செய்யாது. அதனால கழுத்துல எந்த பிரச்சனை இருந்தாலும் காகுல் பண்ண சொல்றாங்க. காகுல். அப்புறமா கூரடங்கள். இந்த இடத்துல அடிச்சோடனே அவனை என்ன சொல்லுங்க, பட்டார்னு ஒரு அடி விட்டேன்னு சொல்லி அடுத்து என்ன சொல்லுங்க, டே கூறு கெட்டவனே, எங்க அடிக்கிறது தெரியல, நீங்க கூறு கெட்டு போயிடும். இந்த இடத்துல அடிச்சா இது பேர் சீருங்கொல்லின்ற பேரும் உண்டு. இந்த இடத்துல அடிச்சோடனே கூறு கெட்டணும், கூறு கெட்டு போயிடும். ஏன்னா ஒருத்தன் ஃபாரின் போயிட்டாரு, அமெரிக்கா போயிட்டாரு வச்சுக்கோங்க, வந்துட்டு தமிழே பேசாம உங்ககிட்ட வேற இங்கிலீஷ்லேயே பேசுறான்னு வச்சுக்குவாங்க, கோவம் தடையில உங்களுக்கு கொஞ்ச நேரத்துல. ஏன்னா அப்படியே அமெரிக்கன் போயிட்டு வந்தா இங்கிலீஷான்னு அவனை தமிழ் பேச வைக்கணும்னா ஒண்ணே கிடையாது. இங்க ஒரு இழுத்து ஒரு அடி விடுங்க,
நாக்க மடிச்சு நல்ல தமிழ் பேசும், சுத்தமான தமிழ். ஓகேவா? செவிக்குற்றி அடங்கல் இது ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி. இது என்னன்னா தெரியாம வர்மத்தை ஜாஸ்தி ஏக்கிட்டீங்க, தெரியல, அவனுக்கு வலி ஜாஸ்தி. உடனே செவிக்குட்டி அடங்கலை லைட்டா அசைச்சு விட்டீங்கன்னா அந்த அடங்கல் சரியாயிடும். அதனால இது ஒரு மருந்து, வர்மத்தின் மருந்துன்னு சொல்லலாம் செவிக்குற்றி. அடுத்தது ஆசான் கால அடங்கல். இது ஒண்ணும் இல்லை, ஆசானாக மாற்றக்கூடிய ஒரு வர்மம் இது. ஆசான் என்றால் மூளையை சரியாக இயக்கக்கூடிய நிலை கொண்டு போய் விட்டுடுவங்கள, அதனாலதான் ஆசான் அடங்கல் என்று பெயர். ஓகேவா? அடுத்தது சுழி அடங்கல் தான். முடி எங்கெங்கெல்லாம் சுத்தி கிடக்குதோ அதெல்லாம் சுழி அடங்கலுங்க. முடி எங்கெங்கெல்லாம் சுத்துது உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல முடி சுத்தி இருக்கும், தொப்புளுக்கு கீழே முடி சுத்தி இருக்கும், இந்த நெஞ்சி நடுவுல குழியில முடி சுத்தி இருக்கும், புரியுங்களா? இதெல்லாம் சுழற்சி தரக்கூடிய சக்தி இருக்கிறதா முடி தானாவே சுத்திக்கும், அவங்கள சுத்தி விடுறது இல்ல, தானாவே முடி சுத்திக்கும். பெண்களுக்கும் நிறைய சுழற்சி முடி இருக்கு பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்துட்டு சுழியாடி தானாவே இயங்க ஆரம்பிச்சிடும் அதிகமா. சோ சுழி என்பது இயற்கையாக சக்தியை சுழற்சி தரக்கூடிய ஒரு அடங்கல்கள். இது தானாவே இயங்கும், நீங்க ஒன்றும் பண்ண வேண்டியது தேவையில்லை, ஆனா இங்க இருக்குன்னு தெரியணும். கரக்கடங்கள், கரங்கி கிடப்பதால் கரக்கடங்கள். கரங்கி என்ன அர்த்தம்? என்ன சார் இது கரங்கி கிடக்குறான், இந்த இவங்க நினைவாலே இருக்கிறான்னு சொல்ற கரங்கி கிடக்குது இங்கதான். நான் இதை சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் டே 1 டே 2 சொல்லிட்டேன் உங்களுக்கு. இந்த இடத்த இப்படியே தடவி மனம் சார்ந்த நோய் சொல்லியிருக்கேன். கரங்கி கிடப்பதால் கரங்கடங்க. திருப்பி வேண்டாத, அடுத்தது போவோம். பஞ்ச நரம்பு கிட்டே இருக்குது, 5 நரமும் அதையும் சொல்லிட்டு அவங்களுக்கு முதல் நாள் மனம் சார்ந்த நோய்க்கு என்ன செய்யறதுன்னு ஒரு நிமிஷம். ஓகே, பஞ்ச நரம்படங்கள் சரியா? இது 5 நரம்பு இயக்கத்தை சரிப்படுத்திடும். இது தலையில் சார்ந்த பிரச்சனை அத்தனைக்கும் சரியாகக்கூடிய ஒரு அடங்கல், முந்த நாளே பார்த்துட்டோம். அடுத்தது இது பதிவடங்கள்னா உங்களுக்கு இந்த நெத்தி, இந்த பொட்டு, கல்யாணத்துக்கு ஒரு பொட்டு வச்சுக்க தெரியுமா லேடிஸ்? வைக்கிறீங்களா தெரியல, ஒரு காலத்துல எங்கெல்லாம் வச்சுருவாங்க. பதிவடங்கள் என்ற பெயர் உண்டு சரியா? இந்த பதிவடங்கள் இங்க இருக்கும், இந்த 4 விரல், இந்த திறத்துக்கு 4 விரல் இந்த பதிவடங்கள் லைன் இருக்கும். இந்த பதிவடங்கள் தாங்க வந்துட்டு தலையை அடிச்சுக்கிற இடம். ஐயோ என் கருமான எங்க தலை அடிக்கிறீங்க, ஏதாவதுன்னா ஐயோ அப்படிங்களா, அந்த இடம் அங்கதான் பதிஞ்சு கிடக்குமா பழசு புதுசெல்லாம். இன்னுமா மாறலன்றப்போ இன்னொன்றது பழசு இல்லையா? அவனை திருப்பி பாக்குறீங்க, ஐயோ இவனையா பார்த்துட்டேன், ஐயோ இதான் பிரச்சனை, மறுபடியும் பழசெல்லாம் இங்கதான் இருக்காதான் பதிவடங்கள் என்று பெயர். இதுதான் 7 ஜென்மத்தை நீங்க பதிவு பண்ணி வச்சிருப்பீங்க தெரியுமா? எத்தனை ஜென்மம் மைண்ட்ல பதிவு இருக்கும்? 7. ஆனா 7 ஜென்மம் தான் வாழ்ந்தீங்களா? இல்ல 1000 ஜென்மம் வாழ்ந்தீங்க, ஆனா திருந்தாமே கிடக்குறான் நம்ம. அதனாலதான் இல்ல பிபிடி எடுத்துட்டோமா, பதிவடங்கள் 7 பிறவி பதிவு பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா? 7 பிறவி. 8வது பிறவி என்ன சார் ஆகணும் பார்த்தா, இந்த கடைசி ஒரு பிறவி தூக்கி விட்டு புது பிறவி சேர்த்துட்டு அவ்வளவுதான். மெமரி சைஸ் உங்களுக்கு எவ்வளவு? 1 TB 1 டெராபைட். வாழ்க்கை மெமரி எவ்வளவு நேரத்துக்கு உங்களுக்கு வந்து நீங்க பாக்கலாம். போன பிறவி என்ன ஆனா என்ன முழுவதும் பாக்குறது எவ்வளவு நேரம் ஆகும் தெரியுமா? காக்கா பூஜன்டர் புக்கை வாங்கி படிங்க, உங்களுக்கு தெரியும் நான் என்ன பேசிட்டு இருக்கேன். யார் புக்கை கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாங்கி படிங்க, நல்லா இருக்கும். காக்கா பூஜன்டர், காக்கா பூஜன்டர்னு சொல்லுவாங்க. அந்த புக்கை படிங்க, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். இந்த பதிவடங்கள் 7 பிறகு தான் இருக்கு, அது மேல இருக்கு, அது 8வது பிறப்பிடம். இந்த 7 பிறவி வெளியே கொண்டது தான் இந்த ஹிப்னோ தெரப்பி பண்ணுவாங்க. அதாவது பழைய பிறவில நீ என்னவா இருந்த அந்த கர்மத்தை அழிக்கிறது செய்யறதெல்லாம் இங்கதான் நடக்கக்கூடிய. அதனாலதான் பதிவடங்கள் என்று எல்லாம் பதிவு வச்சிருக்கோம்ப்பா, பத்திரமா இருங்க அந்த இடத்துல சரியா? நீங்க அந்த 45 நிமிஷம் பேசுறது எதுவுமே கேட்காது, ஏன்னா அந்த 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 ஃப்ரீக்வன்சி ஓடிட்டு இருக்கும். அது எதுக்கு ஓடுதுன்னு நான் சொல்லிடுறேன் கேளுங்க, அது ஒரு சீக்ரெட். அந்த ஓடி அதுல முக்கியமான விஷயத்தாலும் வந்து பதிவடங்கள் பதிவிட்டு போயிடும். உங்க உயிர் போறப்ப உயிர் வந்து அத்தனை எடுத்து போகாது, அந்த பதிவுகளை மட்டும் எடுத்து போய் அடுத்த பிறகு எடுக்கிறப்ப அந்த பதிவோட மறுபடியும் உயிர் வந்து புரியுதா? அதுக்கு மெமரி கொஞ்சம் வேணும் இல்லையா? உயிர் தூக்கி போற மாதிரி மெமரி. ஏர்பிளைன்ல போறப்ப நீங்க பாட்டுக்கு எல்லாத்தையும் எடுத்து போக முடியாது, இவ்வளவுதான் 15 கிலோ இருக்கு இல்லையா? அது மாதிரி உயிருக்கும் ஒரு கிலோ இருக்குது, அந்த கிலோ மட்டும் எடுத்துக்கிட்டு போயிட்டு அடுத்த பிறவில அந்த. அதனாலதான் இறக்கும் தருவாயில் யார் என்னை நினைக்கின்றானோ என்னை வந்து அடைவான்னு கிருஷ்ண பகவான் சொன்னார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த நேரத்தில் கெட்டதெல்லாம் நினைக்காம நல்லது மட்டும் எடுத்துக்கொள்ள மாப்பிள்ள, அடுத்த பிறகு நல்லவன பிறந்ததான்னு சொல்றது. அதான் சிம்பிள், வித்தியாசமான வார்த்தை, நான் சொல்றது அவ்வளவுதான். புரியுதா? பதிவேடங்கள். அடுத்தது உள்ளங்கை வேலை தட்டினா முடிஞ்சது, இது ரொம்ப நல்லது. அதனால சக்தி தர இடம், கடவுள் கை இப்படி வச்சுட்டு சொல்றது எல்லாமே அப்படித்தான் பண்ணுவாங்க. ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனாலதான் தொடு வர்மத்துல இந்த இடத்துல தொட்ட உடனே வேலை செய்யுது, தொடுற உணர்வுகளும் அதை எடுத்துட்டு போகுது இல்லையா? பாருங்க, நான் அப்பா, நானு கணவன், நானு மகன், 3 பொம்பளைங்க, அம்மா, மனைவி, மகள், 3 பேரும் என் கை தொடர்பு உணர்வுகள் மாறிடுது. பார்த்திருக்கீங்களா? உணர்வுகள் மாறும் சரியா? உணர்வுகள் மாறும். அதே மாதிரி ஒரு வைத்தியம் பண்றப்போ அந்த உணர்வுகள் மாறும். அந்த உணர்வுகள் சரியான ஒரு தான் மருத்துவம் நடத்தும். அதனாலதான் கை ஆசீர்வாதம் பண்றப்ப கூட மனசாரன்னு சொல்ல பாருங்க. அப்படின்னா எல்லா 9 தோரமும் ஓப்பன் பண்ணணும், சேனல் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிட்டு நீ நல்லா இருறான்னு சொல்ற பாருங்க, அப்போ அவன் அறுக்க நல்லா இருப்பான். நம்ம இப்ப எப்படி சால்வா நல்லா இருப்ப என்னத
அப்படி இல்ல. நல்லா இருக்கணும்னு மனசார சொல்லக்கூடிய ஒரு இது கைதான். ஓகேவா? நம்ம வேதாந்தி மகரிஷி எல்லாம் கூட கையை தான் வச்சிருப்பார். கடவுளும் கையை தான் வச்சிருப்பார், பாபாவும் கையை தான் வச்சிருப்பாரு. எல்லாருமே கைதான். கைதான் மருத்துவமே, பெரும் மருத்துவம் கைதான். அதனால கையை சுத்தமா வச்சுக்கோங்க. சுத்தமான என்ன அர்த்தம்? நல்ல வேலைகளை மாத்திரம் கையில செய்யுங்க. ஓகேவா? கை கவலை வரணும். இது என்னது? இதுதான் LI4ன்னு சொல்லுங்க, அக்குபஞ்சர் தெரிஞ்சவங்க. இதுதான் நான் என்னத்துக்கு பயன்படுத்தினது? காக்கா வளர்ப்பு. சொன்னேன் இல்லையா, ட்ரெயின்ல காக்கா வளர்ப்பு ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண பாயிண்ட் இதுதான். எனக்கு அதனால ரொம்ப பிடிச்ச வரணும். ஆனா அதை பிடிச்சோன்னு நினைப்பா, ஐயோன்னு கத்துவாங்க. அது அந்த சவுண்ட் எனக்கு பிடிக்கும். அதனால வந்தோடனே ஒரு ஆள் தள்ளிட்டு வருது. நீங்க ரொம்ப நல்லவங்கன்னு எனக்கு ஏதாவது சொல்லிட்டு போறான்னு சொல்லல, போறப்ப இதை அழுத்தி விட்டு அனுப்பிடுறது. போறப்ப திட்டிகிட்டே போவான். அதுதான் வைத்தியம். நம்மளை நினைச்சிட்டு அவன் வீட்டுக்கு போக கூடாது. புரியுதா சொல்றது? நான் ரொம்ப நல்லவர். அடங்கள். அடுத்தது விஷ நரம்படங்கள். இதெல்லாம் அழுத்தினீங்கன்னா வலி வரும், அதனால அழுத்த வேணாம். விஷ நரம்புன்னா அங்கதான் சயாட்டிக்கா நர்வ், சின்னதா அந்த மைக்ரோ நர்வ்ஸ், எலக்ட்ரிக் நர்வ்ஸ் பாஸ் ஆகுது. இது எதுக்காகனா கை விளங்காம போறது, இந்த மாதிரி இடத்துக்கு வந்து இந்த இடத்த இயக்குவோம். இது தனியா இயக்க மாட்டோம், தடல் முறையில முழு உடம்பு இயக்கிறப்ப இதை சேர்த்து இயக்கும். புரியுதா சொல்றது? எந்த வர்மத்தையும் தனியா இயக்க மாட்டோம். கத்துக்கிறதுக்காக இது சொல்றேன், வெளியே தெரிஞ்சுக்கோங்க புள்ளின்றக்காக. வெளியே தனிப்பட்ட முறையில் எந்த வர்மத்தையும் பெருசா இயக்க மாட்டோம். கை கவுளி இயக்குவோம், திரர்பத்தை சில நேரத்தில் இயக்கும், இளதநிலையில் எல்லா வர்மத்தையும் இயக்க மாட்டோம். இது வந்து தடல் முறையில் வர்றது. சுழுக்கடங்களும் தடவுல இருந்தா நேர்ல இயக்க மாட்டோம். சுழுக்கடங்கள் பேர் பாருங்க, இந்த கை முட்டில இருக்கும், இந்த உள் பக்கத்துல துளுக்கு அடங்கல் என பெயர். இதுக்கு ஒரு படமே இருக்கு, இங்க ஃப்ரீயா இருக்கு, நெட்ல போட்டிருக்கேன். உங்களுக்கு அத்தனை பேருக்கு அனுப்பிக்கிறேன். போட்டோ கிட்ட எதுவுமே எழுதி எடுத்துக்க வேணாம். லொகேஷன் அனுப்பிடுறேன். நோட்ஸ் மொத்தம் நான் சொல்ற விஷயத்த நோட்ஸ் எடுத்துக்கோங்க. புரியுதா? அடுத்தது திற சுத்திர அடங்கல் என்றது பிற பின்புறமா இருக்காது. இது வந்து ஏந்தல் அடங்களோட சேர்த்து இயக்கும். பெரிய வர்மம் கிடையாது இது. ஆனா சில இடத்துல பயன்படும். தேவையில்லை, இப்போதைக்கு பெருசா எங்க பயன்படுத்துறது இல்லை. ஆனா ஃபுல் கோர்ஸ் உங்களுக்கு தரதுக்காக தந்திருக்கேன். நகக்கண் அடங்கல். இது உயிர் அடங்கிடும், சாகிறதுக்கு முன்னாடி உயிர் அடங்கக்கூடிய இடம் சொல்லுவோம். அதனால வந்து இந்த இடத்துல கொஞ்சம் வருடி விட்டீங்கன்னா மனுஷன் கொஞ்சம் உயிரோட இருப்பான் கொஞ்ச நேரம், ஒரு 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா. சரியா? அதுக்காக சாக போற கடைசி நிமிஷம் போட்டு அழுத்திட்டு கிடக்காதீங்க. அவனுக்கு 1/2 மணி நேரம் வலியோட இருப்பான், அவனை வயலோட வாழ வைக்காதீங்க. போன போறான். ஓகேவா? அதனால நெகக்கண் அடங்கல் வந்து சக்தி அடங்கிய இடம். எங்க வேணாலும் யாருக்கு வேணாலும் ரொம்ப வீக்கா இருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நெகத்தை போட்டு லைட்டா அழுத்தி விட்டுட்டீங்கன்னா போதும், நல்ல எனர்ஜி கிடைக்கும். ஓகேவா? நெக கண்ணுன்னு பேர். ஃபைன். அதுக்கு கூண்டடங்கல். இந்த இடத்த போட்டு அடிச்சா கூண்டோட கோயிந்தா, அப்படின்னா கை விளங்காம போயிடும். அதனால கூண்டடங்கல். அந்த அடங்கலை பெருசா இயக்குவதே கிடையாது. வளையல் போட்டு இயக்கிக்கோங்க. இல்லைன்னா என்ன மாதிரி தெரியுதா, என் கையை போட்டிருக்க தெரியுதா, அது மாதிரி போட்டு ஒண்ணு இயக்கோங்க. கடான்னு சொல்லுங்க. இது போட்டு ஒரு குரு நாடி, அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் போட்டுருங்க. அமலன், நம்ம இவரது அர்ஜுனானாசன் அந்த குருநாடி அடங்களுக்கு அதையும் போட்டுட்டு இருக்கோமா? ஓகே, குருநாடி. நம்ம அர்ஜுனானாசன் வெள்ளூர்ல இப்ப இல்ல, அவரு நிறைய பேர் தெரிஞ்சுக்கலாம். அர்ஜுனானாசனா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். எங்க வீட்டுக்கு வந்து அந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணாரு. வெட்டடங்கள். வெட்டம், கை கால் வெட்டிச்சுன்னா வெட்டடங்கள் பயன்படுத்தலாம். அந்த வெட்டடங்களை நீங்க இயக்க வேண்டிய தேவையே இல்லைங்க, தானாவே அது இயங்க ஆரம்பிக்கும். ஸோ பல்சேட்டிவ் வர்மம் பேரு, இது பேரு ஆட்டோ பல்ஸ், தானா வருங்க. 39, 40 2 புள்ளி இருக்கும் வெட்டடங்கள். அடுத்தது கோச்சடங்கள். எதுவுமே இந்த இடத்துல யூஸ் பண்ணாதீங்க, வலி ஆகும். வேணும்னு வச்சு பாருங்க, கை வச்சு அழுத்தி பாருங்க. இங்க இப்படி கையை வச்சு இந்த இடத்த அழுத்தி பாருங்க, வலி இருக்கா? வலி இல்லைன்னா சரியா கரெக்டா அழுத்தலன்னு அர்த்தம். நான் வரேன் கிளாஸ்ல, அப்ப அழுத்தி காட்டுறேன். ஓகேவா? கோச்சடங்கள். அதுக்கப்புறம் மடக்கடங்கள். கையை மறக்காதவனுக்கு எப்படி? அருண், இந்த மரக்கடை ஞாபகம் வச்சுக்கோ, டெமோ அங்க காட்டுவோம் கிளாஸ்ல. இதெல்லாம் ஒண்ணும் செய்ய வேணாங்க. கஃப சுத்தி போடுங்க, அண்ணாக்குல இருந்து கஃபம் வெளியே வரும். பல்ல பவுடர் போட்டு விளக்குங்க. இப்போ பேஸ்ட் எல்லாம் போட்டு ஒன்றும் செய்ய வேணாம், ப்ரெஷ் எல்லாம் போட்டு ஒன்றும் செய்ய வேணும். இந்த இடத்துல தொடவே முடியாது. சர்வாங்கமே உள்ளதா இருக்கு. என்னது? சர்வ அங்கமும் வாய்க்குள்ளதான் இருக்கு. நான் சொல்றது நம்மளுடைய சர்வ அங்கமும் வாய்க்குள்ளதான் இருக்கு. அதனால தயவு செஞ்சு பல்பொடி வாங்கிக்கோங்க. ஏதாவது பிராண்ட் இருக்கா? மதுரையில கிடைக்குமே பல்பொடி, கடைக்கு ஏதாவது போனீங்கன்னா கிடைக்கும். ஒரு பல்பொடி வாங்கிக்கோங்க, கையால பண்ணுங்க, ப்ரெஷ் எல்லாம் யூஸ் பண்ண வேணாம். கடைசியில் ரொம்ப நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டா கொஞ்சம் ப்ரெஷ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம், தேவையே இல்லை, கையில பண்ணிக்கோங்க போதும். இதெல்லாம் வேலை செய்ய பாருங்க. கீழ் சர்வாங்க, மேல் சர்வாங்கம் அது, கீழ் சர்வாங்கம் இது. அடுத்தது நல்லிருப்படங்கள். நாக்குக்கு நடுவில் இருக்கு, நல்ல இருப்பு, நல்ல இடம் தான் நல்லிருப்படங்கள். ஆனா நம்ம என்ன செய்யறோம், அங்கதான் எல்லாம் கோவம் வருது. இது பிரகாசடங்கள். கண்ணு பிரைட்டா தெரியும். இந்த வர்மத்தை பயன்படுத்த என்ன ஆகும், அடங்கல் கண்ணு அதனால பிரகாசமா தெரியும். அதனால பிரகாஷ அடங்கல் என்று பெயர் உண்டு. சரியா? இதை இயக்குவது ஒண்ணும் கிடையாதுங்க. இந்த கட்டவரில் எடுத்துக்கோங்க, இப்படி வச்சுக்கோங்க. பாருங்க, நான் இப்படி வச்சுக்கோங்க. கை இப்படி வைக்கல, நேரா கண்ணு குத்திடும். அதனால கை இப்படி மேல சப்போர்ட் வச்சுட்டு அழுத்திக்கிற வச்சுக்கோங்க. இப்படி வச்சா கண்ணு குத்திக்க மாட்டேன். புரியுற? கை போக கண்ணு இப்போ போகாது. இப்படி நேரம் வைங்க, பை மிஸ்டேக் கண்ணு போயிடாது. இப்படி வச்சுட்டு இது வச்சுட்டு இது மேல ஏந்தி கண்ணை சிமிட்னீங்கன்னா போதுங்க. கண்ணை நல்லா டைட்டா மூடி தரங்க. டைட்டா மூடி தரங்க, டைட்டா மூடி தரங்க. 3 நோட் பண்ணி கண்ணாடி கலந்துங்க. கண்ணை ஓரளவு கிளியரா தெரியும். ட்ரை பண்ணிட்டு கண்ணாடி போடுறோம், கண்ணாடி கழட்டி பாருங்க, கிளியரா தெரியும். நல்லா கண்ணை இறுக்கி மூடம், திருப்பி தரணும், இறுக்கி மூணும் தரணும். பிரகாசாடங்கள். அடுத்தது அசைவடங்கள். கண்ணை அசைறது, மை போடணும். ஆணும் பெண்ணும் மை போடணும்.
முஸ்லிம்ஸ் சுர்னான்னு ஒண்ணு போடுறாங்க, சுர்மான்னு ஒண்ணு. மை போடுறது நல்லது, கண்ணுக்கு மை அழகு. கண்ணுக்கு மை அழகுன்னா கண்ணை பாக்குறவங்களுக்கு அழகு இல்லைங்க, கண்ணு அழகேடா, அதனால கண்ணுக்கு மை அழகு. கண்ணுக்கு தான் மை அழகு, பாக்குறவங்க கிடையாது. பாடலே பாருங்க, கண்ணுக்கு மை அழகு இல்லையா, இந்த கண்ணுக்கு தான் அழகு, உங்களுக்கு கிடையாது. அதனால மை நீங்களே வீட்டுல பண்ணுங்க. இந்த நந்தி வாட்டப்பூ மை பண்ணா ரொம்ப நல்லது. விளக்கேத்தி விளக்கெண்ணெயில விளக்கு பண்ணி திரி நந்தி வாட்டப்பூ சாறு எடுத்து திரி பண்ணி நல்லா காய வச்சுட்டு விளக்கெண்ணெய் மண் சட்டியில விளக்கெண்ணெய் ஊற்றி அந்த திரியை போட்டு எரி வச்சுட்டு மேல ஒரு பித்தளை பாத்திரத்தையோ காப்பர் பாத்திரத்தையோ மூடி வச்சீங்கன்னா அந்த மையை சேர்ந்துடும். அதை எடுத்துட்டு உங்க குழந்தைங்களுக்கு உங்களுக்கு பண்ணுங்க, ரொம்ப அழகான ஒரு விஷயம். அதுக்கு ஒரு வீடியோ போட்டுருக்க, அதையும் பாப்பீங்க. டோன்ட் வரி, எல்லாமே வீடியோ இருக்கு, பாத்துக்கோங்க. ஓகேவா? ஃபைன். கண் மை நீங்களே பண்ணிக்கோங்க, ரொம்ப அழகா இருக்கும். கண்ணு நல்லா பிரகாசமா இருக்கும். எனக்கெல்லாம் தெரிஞ்சா 8 வயசுல தெரிஞ்சிருந்தா கண்ணாடி போட்டுக்க மாட்டேன். எனக்கு 8 வயசுல கண்ணாடி போட்டாங்க. 8 இல்ல, 8வது படிக்கிறப்போ, சாரி 13 வயசுல கண்ணாடி போட்டாங்க. இப்போ அது நான் பழகிட்டேன் கண்ணாடிக்கு. கண்ணு இப்ப நல்லாவே தெரியுது. ஆனா கண்ணாடி போட்டாதான் நீங்க நல்லா தெரியுற மாதிரி தெரியுது. நல்லா தெரியுது, அது மாதிரி ஆயிடுச்சு. அது என்ன அடிக்ஷன். சாரி, பொருத்தடங்கள் இது கண்ணு பொருத்தடம். ஸ்கின் டயர்லாம் இருக்கு இல்லையா, கண்ணு ஒரு சைடு கோணலா இருக்கிறது எல்லாத்துக்கும் இந்த இடத்துல லைட்டா அழுத்தி பிடிச்சி கண்ணுக்கு எக்ஸசைஸ் பண்ணாலே போதும். பொருத்தடம் கண்ணை வந்துட்டு சரியான அசைவு தரம், ஈக்குவலா மூவ் ஆகும். பொருத்தடங்கள் காக்கா மாதிரி பார்க்காம நல்லா பார்க்கலாம். அடுத்தது கூழுமடை இடங்கள் ஆல்ரெடி பாத்தீங்களா இல்லையா, ஞாபகம் இருக்கா? அடுத்தது வாழைச்சந்திர அடங்கள், அதை தான் நேமவரம்னு சொல்லிடுவோம். அதையும் பார்த்துட்டீங்க. நேமவரம் இப்படி பண்ணீங்களே, அதான் வாழைச்சந்திர அடங்களுக்கு இடம். ஹாப்பி லேர்னிங். அப்பாடா, எப்பன்னா எண்டு போடுவாரு. இந்த இந்தியன் படம் 2 பார்த்த மாதிரியே ஃபீலிங் உங்களுக்கெல்லாம். முடிஞ்சா போதும்னா காசு பண்றதுக்கு இன்னைக்கு சீரி பாட்டா அப்படிதான் இருக்கா. ஓகே, ஃபைன். கேள்வி கேளுங்க.